ஹாய் ஹலோ ஆல், நான் சிவபாலன். இன்றைக்கி கிரவுண்டுக்கு வந்தாச்சு. நம்ம ஒரு தர்மாவையும் கூட்டிகிட்டு வந்துட்டேன் இன்றைக்கி. அவர் இருப்பாப்பில் இன்றைக்கி. சொரியாதரா. சரி, ஓகே. கிரவுண்டில் வந்து ஆள் இல்லாத நேரமாக பார்த்து இந்த வேலையை பார்த்து விட்டு போயிட்டாங்க. அந்த வழியாக பைக்கை ஏற்றி இதில் ஏற்றி ஒரு ஸ்கிட்டு ஒன்று போட்டு ஒரு சுற்றி இப்படி போயிருக்காங்க. இது தண்ணி அடித்து க்ளீன் பண்ணிடுவோம். எவன் வந்தான்னு தெரில. சாவி எங்க? நாளைக்கு ஒரு ரன் இருக்குது. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு ஒருத்தவங்க காலையில் இங்கே பாருங்கள், சிங்கம் சிவபாலன் அண்ணா ரன்னர் இன்ஸ்பைரிங் பர்சன் கேஆர் ஃபார்ம் லைஃப். சா, இதில் வந்து விதை இருக்குது, பூசணி விதை, கீரை விதை, இந்த மாதிரி இதெல்லாம் இங்கே வைக்கிறதுக்காக. எனக்கு ஏற்கனவே எனக்கு ஒன்று இருக்குது, பேக்கில் ஒன்று இருக்குது. அது போக இது ஒன்று காலையில் வந்து பார்த்து கையை கொடுத்து பேசிட்டு போனாப்புல ஒரு தம்பி. போடா போடா, வெளியில் போடா. இவனை வச்சுக்கிட்டு உள்ளக்க தூங்க முடியாது. வெளியில் கட்டில் எடுத்து போட்டு கொஞ்சம் நேரம் படுத்துக்கிற வேண்டியதான். ஏன்னா உள்ளக்க பூட்டி வச்சோம்னா திறந்து விட சொல்லி கதவை சுரண்டிக்கிட்டே இருக்கான். உன்னை எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்காங்கடா. கிச்சனு தான் ரெடி பண்ணணும். உள்ளக்க பொருள்லாம் ஃப்ரிட்ஜெல்லாம் எங்கள் வீட்டில் இருந்ததை ரெடி பண்ணிட்டேன். அதை எடுத்துகிட்டு வரணும். சமையலை நினச்சா தான் எரிச்சலாக இருக்குது. மோட்டரை போட்டுட்டு அந்த இதை க்ளீன் பண்ணி விடுவோம். இந்த எத்தனை சாவி ஒன்று ஒன்றையும் திறந்து பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆயிரும் போல. இந்த சாவி இல்லை, இந்த சாவியாக தான் இருக்கணும். நைட்டு மோட்ரு போடுறதுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏதாச்சும் ஃபீஸு போயிருமோன்னு. கண்டுக்கும் தண்ணி அடிக்கலை கொஞ்ச நாளாக, ஒரு 2 நாளாக. மழை பெஞ்சிருதா, அதனால் தண்ணி அடிக்கிறதுக்கு நானும் மறந்துடுறேன். தர்மா, அங்கிட்டு போ, தண்ணி. அடா பாவி, வாடா வெளியில் வாடா. இது அவனுக்கு சாப்பாடு. இது கொஞ்சம் தண்ணியிலேயே சுடு தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சு கொடுங்க, சாப்பிடுவான் அப்படின்னாங்க. ஸோ அதனால் அவனுக்கு அதை ரெடி பண்ணியாச்சு. எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இன்றைக்கி சிக்கன் குழம்பு வச்சாலும் சாம்பாரும் சிக்கனும். அது சாப்பிட்றா, உனக்கு தரேன்டா, அதை சாப்பிட்டுட்டு தரேன்டா. சிக்கனு, சாம்பார், ஒரு முட்டை. நாளைக்கு ஒரு 21 கிலோமீட்டர் ஓடலான் இருக்கேன். ஸோ அதுக்குண்டான கார்ப் சோர்ஸை அதை எடுத்துக்கிற வேண்டியதான். சாம்பார், ஒரு முட்டை, 2-3 முருங்கைக்காய், அப்புறம் கொஞ்சோண்டு சிக்கன். மத்தியானமும் தான், நைட்டுக்கும் அதே வச்சுட்டாங்க. சாம்பார் எங்கள் அம்மாவுக்கு வைக்க தெரியாது, எப்பயாச்சும் தான் நல்லா வரும். ரசமும் அதே மாதிரி தான்.
போன வாரம் அடிச்சு பிடிச்சி ஒரு 100 கிலோமீட்டர் கிட்ட வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் தான் உடம்பு முடியாமல் வந்தது. நிறைய பிரச்சனையாச்சு. அப்படியே ஒரு வாரம் லேக் ஆயிடுச்சு. திருப்பி ரீகெயின் பண்ணணும். தர்மா இங்கே வாடா. சாப்பிடும்போது நிறைய சிக்கன் போட்டேன். ஒரு முட்டை மஞ்சக்கருவை பிணைஞ்சு வச்சுருக்கேன். நல்லா சாப்பிட்ருவேன். இதுதான் கொடுக்குறது. பெடிகிரிலாம் கொடுத்துருக்கேன். அதுவும் நல்லா சாப்பிட்ருக்கேன். நல்லா தான் சாப்பிட்றேன். நல்லா பார்த்துக்கிறேன்ப்பா. அதுக்கு வேறு திட்டாதீங்க. அவ்வளோதான். மணி 9 போகுது. சாப்பிட்டேன். அவனுக்கும் சாப்பாடு வச்சிட்டேன். ஒரு பாட்டை கேட்டுக்கிட்டு அப்படியே படுத்தேன்னா சீக்கிரமாக எந்திரிக்கணும். ஒரு 4 4:30க்கெலாம் எந்திரிச்சிட்டேன்னா 5 மணிக்கு ஆரம்பித்தா கூட 7 மணிக்கு முடிச்சிடலாம். வந்து ஒர்க் அவுட்லாம் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு இவனையும் கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு இவனுக்கு தேவையான சாப்பாடை கொடுத்துட்டு நாளைக்கு உண்டான விலாகை நான் காட்டுறேன். நான் மணி 5:30 ஆச்சு. வெளியில் கொஞ்சம் பனி விழுக ஆரம்பிச்சிருச்சு. குளிர ஆரம்பிச்சிருச்சு. காற்று இல்லை, பனி மட்டும் இருந்தது. அதனால் உள்ளே போய் படுத்துட்டேன் நான். இன்றைக்கி நான் ரன்னுக்கு சூஸ் பண்ண ஷூ வந்து பாஸ்டன் 13. கொஞ்சம் ஸ்பீடாக ஓடணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். 5:30 பேஸில் ஓடணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இது நடக்க போகிறது கிடையாது. ஏன்னா ரொம்ப லேட்டாக தான் எழுந்தேன். நைட்டு தூங்கும்போது நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருந்தது. தூங்கும்போது பனி விழுந்ததுனால 12 மணிக்கு காட்டெலாம் எடுத்து உள்ளே போய் படுத்ததில் அதில் ஒரு 1 மணி நேரம் ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. தர்மா கூட இருக்கிறதுனால அவனும் ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தான். அதுலேயுமே நிறையா ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. ரன் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வார்ம் அப் ஸ்ட்ரெச்சிங்லாம் பண்ணிவிட்டு ரன்னை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட மணி 6:30 மணி ஆயிடுச்சு. அவனை தூக்கி உள்ளே பூட்டிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புனேன். போகவே விட மாட்டேன்ட்டான். ஸோ அதனால் அவனை தூக்கி உள்ளக்க ரூமில், அதாவது கிச்சனில் வச்சு பூட்டிட்டு தண்ணி சாப்பாடெலாம் வச்சுட்டு தான் நான் கிளம்புனேன். நான் ஆரம்பிக்கும் போது ஒரு 6:30 மணி. ரன்னிங்கை ட்ராக் பண்ணுறதுக்கு 2 வகையான சென்சார் யூஸ் பண்ணுறேன். ஒன்று கோரஸ் PS3 வாட்ச் யூஸ் பண்ணுறேன் டிஸ்டன்ஸை ட்ராக் பண்ணுறதுக்கு. இன்னொன்று ஹார்ட் ரேட்டை ட்ராக் பண்ணுறதுக்கு வந்து போலார் H10 ஹார்ட் ரேட் மானிட்டரு. ஸோ இதை கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து வாட்ச்லேயே பார்த்துக்கலாம் என்ன BPMல ஓடுறோம், என்ன பேஸில் ஓடுறோம் அப்படின்றத நம்ம வாட்ச்லேயே பார்த்துக்கலாம். இப்போ தான் ஃபஸ்ட் கிலோமீட்டர் ஸ்டார்ட் பண்ணுறேன். 6:30 பேஸுக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ஸ்லோவாக. ஒரு 3 கிலோமீட்டருக்கு அப்புறம் நம்ம வந்து பேஸை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அதான் பிளான் பண்ணியிருந்தேன். 5:30ன்றது ஒரு 2.5 கிலோமீட்டருக்கு அப்புறம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 2.5 கிலோமீட்டர் வந்து ஸ்லோவாகவும், அப்புறம் ஒரு 16 கிலோமீட்டர் வந்து ஸ்பீடாகவும் ஓடிட்டு திருப்பி 2.5 கிலோமீட்டர் கூல் டவுனும் பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணேன். ஆனால் நான் ஆரம்பித்த டைம் வந்து ரொம்ப ஹீட்டாக இருந்ததுனால ஓட முடியல. மானாமதுரை போய் ரீச் ஆகிட்டு மானாமதுரை சிப்காட் நான் போன வருஷம் ஃபஸ்ட் டைமாக இந்த இடத்துல வந்து ஓடிக்கிட்டு 11 கிலோமீட்டர் ஆர்வக்குள்ளாரில் 12 கிலோமீட்ரு மானாமதுரை வரையும் வந்துட்டேன். திருப்பி ஒரு 8-9 கிலோமீட்டர் போகணும். ஹார்ட் ரேட் 174-175 வந்துருச்சு மேக்ஸிமம். ஓட முடியல, டயர்டாக ஃபீல் பண்ணுறேன். கடைசி ஒரு 4 கிலோமீட்டரே கிட்டத்தட்ட செல்ஃப் சஃபரிங், செல்ஃப் டார்ச்சர்னே சொல்லலாம். என்னால் முடியல. சுத்தமாக தண்ணி வேறு கையில் இல்லையா. கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இருக்கும்போது பக்கத்தில் இந்த ஹோட்டலில் தான் எப்பவுமே வாங்கி சாப்பிட்றது. போய் தண்ணி கேட்டு வாங்கி குடிச்சிட்டு அப்புறம் தான் கிளம்புனேன். தண்ணி குடிச்சிக்கிறேன். சிவபாலன் சிங்கம் இருக்கும். வருவா
நன்றி. லாஸ்ட்டு ஒரு 600 மீட்ரு முடியலை. சஃபரிங் தான், செல்ஃப் சஃபரிங். இருபத்தி 1 கிலோமீட்டர் முடிஞ்சு ரொம்ப சஃபர் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் முடித்தேன். 6 பேஸு ஈஸி பேஸாக இருந்தது. இன்றைக்கி அதில் கூட 21 ஓட முடியல. அந்தளவுக்கு மோசமாக பின்னாடி போயிட்டேன் நான். கிரவுண்டோட பின்னாடி பாதை வழியாக போய்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல மான், மயில், முயல், காட்டு பன்னி இதெல்லாம் அடிக்கடி பார்க்கலாம். தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கும், உள்ளக்க தான் இருக்கும். போனால் கிடைக்கும், போனால் பார்க்கலாம். டயர்டாக இருக்குது, இன்னொரு நாள் காட்டுறேன் பார்த்தேன்னா. இதுலலாம் வந்து இந்த மாதிரி தான் ஃபுல்லாக எங்கிட்ட ஃபுல்லாக இருக்குது. இது ஃபுல்லாமே அந்த இடத்த ஃபுல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு ஸ்விம்மிங் பூலுக்கு இந்த இடத்த தான் பிளான் பண்ணியிருக்கு. நம்ம குடிசை தெரியுதா? உடம்பு ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு, குளிக்கணும். வாடா, என்ன பண்ணுற? அப்படியா, வா. டேய் விட்றா. மணி 9:30 ஆகுது. டேய் கத்தாதடா, இருடா கூட்டிகிட்டு போகிறேன். பசிக்குது போல், வீட்டில் தான் போய் ஏதாச்சும் சாப்பாடு கொடுக்கணும். 21 2 மணி நேரம் 10 நிமிஷம் தான் ஆயிடுச்சு. 6:40 பேஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சு. கஷ்டப்பட்டு தான் முடித்தேன், ரொம்ப கஷ்டப்பட்டு, ரொம்ப கொடூரமான ஒரு கஷ்டத்தில் முடித்தேன் நான். இந்த திங்கக்கிழமையிலேருந்து நல்லா ப்ராக்ரஸ் ஆரம்பிச்சிருவோம். 3:30 வர்றதுக்கு முதல்ல அந்த வேலையும், அப்புறம் 3க்கு கீழே கொண்டு வர்றதுக்கு மேக்ஸிமம் எஃபோர்ட் போடுவோம். லோன் வராதது ஒன்று தான் இப்போ என்ன பெரிய ட்ராபேக் ஆகி இவ்வளோ நாள் வந்து நம்ம செயல்லேருந்து இவ்வளோ தள்ளி போனது. அதை போய் பார்க்கலான் இருக்கேன். முதல்ல பல சிந்தனைகள்லேருந்து வெளியில் வரணும். முதல்ல கிட்டத்தட்ட வந்துட்டேன். இன்னையிலேருந்து முழுசாக வந்து ஒரு மோட்டிவேஷனுக்கே மோட்டிவேஷன் தேவைப்பட்டுருச்சு, வேறு ஒன்றும் இல்லை. சரி பார்ப்போம்.